இப்போ நம்ம skew symmetric பார்க்கலாம். So symmetric matrix formula A equal to A transpose, but skew symmetric formula A transpose equal to minus A. ஓகே, ஸோ இங்கே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லுவோம் எப்போ A டிரான்ஸ்போஸ் மைனஸ் ஏயா இருக்கும்போது, தட் இஸ் ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஏயா இருக்கும். ஸோ சம் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் பார்க்கலாம். ஆல் டயகனல் மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ. எப்பவுமே டயகனல் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், ஜீரோவா இருக்கும். அண்ட் இங்க ஒரு ஜெனரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, 2x2 3x3யோட ஜெனரல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸாம்ஸ் பார்க்கும்போது இது எல்லாமே கிளியரா புரியும். ஸோ இங்கேயும் கீ ப்ராப்பர்ட்டிஸ் இதை நம்ம ரீட் பண்ணிக்கலாம், பட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது தான் எல்லாமே கிளியரா புரியும். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி ஸ்கொயர், ஆமா ஸ்கொயரா தான் இருக்கும். ஆல் டயகனல் எலமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ. டயகனல் எலமெண்ட்ஸ் இங்க என்ன இருக்கும், ஜீரோவா இருக்கும். A is skew symmetric, then Ka is also skew symmetric. இது நம்ம symmetric இந்த condition பார்த்தோம். Sum of two skew symmetric matrices is also skew symmetric. இது வந்து இதே same condition நம்ம symmetric பார்த்தோம். Difference of two skew symmetric matrices is skew symmetric. Same. இது symmetric பார்த்தோம் இந்த condition. A minus A transpose is always skew symmetric. Okay, இது நம்ம பார்த்துக்கணும், படிச்சுக்கணும். நம்ம A plus A transpose is always symmetric னு நம்ம symmetric பார்க்கும்போது பார்த்தோம். Determinant of a skew symmetric matrix of odd degree is 0. ஒரு skew symmetric matrixக்கு ஆர்டர் வந்து ஆட் நம்பரா இருக்கும்போது அதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா அது நமக்கு ஜீரோவா இருக்கும். இதெல்லாம் நம்ம மெமரி பண்ணிக்கணும், நமக்கு ஒன் வேர்ட்ஸ்ல வரும்போது ஈஸியா இருக்கும். டிட்டர்மினன்ட் ஆஃப் skew symmetric matrices of odd degree is 0. ஓகே, டீகம்போசிஷன் ஃபார்முலா அங்க நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல அதே ஃபார்முலா தான் இங்கேயும் அகைன் திரும்ப கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் பார்ட் அண்ட் திஸ் இஸ் சிமெட்ரிக் பார்ட். ஓகே, அண்ட் சால்வ் எக்ஸாம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஈக்குவேஷன் வந்து என்ன ஸ்கியூ சிமெட்ரிக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல எப்பவுமே டயகனல் எப்படிதான் இருக்கும், ஜீரோவா இருக்கு. ஓகே, இப்போ A டிரான்ஸ்போஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி பாக்குறோம். ரோவ காலமா சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு பாத்தீங்கன்னா A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு கிடைச்சிருக்கு. therefore this matrix is skew symmetric. and check இது வந்து சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கான்னு பார்க்கணும். இதே நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். A டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 1 வரும். A டிரான்ஸ்போஸ் இஸ் 1 2 minus 2 0. இது வந்து எப்படி கிடைக்குது நமக்கு, இந்த ஃபர்ஸ்ட் இதுல டயகனல் ஜீரோவாவே இல்ல. டயகனல் ஜீரோ இல்லைன்னா இது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸே இல்லை. அப்படி இல்லைனாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், இது நீங்க இந்த மாதிரி டிரான்ஸ்போஸ் எழுதி பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் இது சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கானு. அண்ட் இதுவும் சேம் தான். நீங்க ஜஸ்ட் A டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு நமக்கு கிடைக்கும். therefore it is skew symmetric. and diagonal elements of a skew symmetric matrix is 0. இப்பதான் பார்த்தோம், இதுல வந்து diagonal elements எப்பவுமே ஜீரோவா இருக்கும். ஸ்கியூ சிமெட்ரிக் ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, ஜீரோ மேட்ரிக்ஸ் எப்பவுமே ஸ்கியூ சிமெட்ரிக்காவும் இருக்கும், சிமெட்ரிக்காவும் இருக்கும். ஷோ தட் A மைனஸ் A டிரான்ஸ்போஸ் ஸ்கியூ சிமெட்ரிக். இது ஜஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதான். A மைனஸ் A டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸோட வேல்யூ மைனஸ் A மைனஸ் A டிரான்ஸ்போஸ் கிடைக்கும். therefore it is skew symmetric னு ப்ரூவ் பண்ணிடலாம். A வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருந்தா A ஸ்கொயர் சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுமா. A வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருந்தா A ஸ்கொயர்ட் சிமெட்ரிக்கா இருக்குமா. சோ இது நீங்க பாத்தீங்கன்னா A ஸ்கொயர்டுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தா நமக்கு A ஸ்கொயர்டே கிடைச்சாதான் நம்ம சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ண முடியும். வருதான்னு நம்ம செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இது வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போஸை உள்ள கொண்டு போய் 2 டைம்ஸா எழுதிக்கிறோம். A டிரான்ஸ்போஸ் வந்து மைனஸ் A தானே, ஏன்னா A வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்னு கொடுத்துட்டாங்க. So minus A into minus A, therefore the answer is A squared. Therefore it is A squared is symmetric. And find skew symmetric கண்டுபிடிக்கணுமா. skew symmetric part find out பண்ணணும். So skew symmetric part எப்படி find out பண்ணணும், A minus A transpose divided by 2. இதுதான் ஃபார்முலா. So போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். True or false? Every skew symmetric matrix is singular if order is odd. Every skew symmetric matrix வந்து சிங்குலரா இருக்கும் எப்போ இதோட ஆர்டர் வந்து ஆடா இருந்தது அப்படின்னா. இது இந்த ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும், சிங்குலரா இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, ட்ரூ. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளும் சேம் தான். நமக்கு ஒரு ஆர்டர் 3ல ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா A டிரான்ஸ்போஸ் பாத்தீங்கன்னா நமக்கு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு கிடைக்கும். therefore it is skew symmetric matrix. நீங்க இம்பார்ட்டண்டா இதுதான் நீங்க மெமரி பண்ணிக்கணும். எவ்ரி ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் சிங்குலர்
இஃப் ஆர்டர் இஸ் ஆட். இங்க வந்து ஆர்டர் வந்து ஒரு ஆட் நம்பர் தானே, அப்போ இந்த மேட்ரிக்ஸும் என்னதுதான் ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான். ஸோ அதுவும் நம்ம மெமரி பண்ணணும். அண்ட் இங்க நம்ம ஆல்ரெடி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். ஸோ இங்க அந்த கண்டிஷன்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட கண்டிஷன்ஸையும் ஸ்கியூ சிமெட்ரிக்கோட கண்டிஷனையும். இங்க ஏ டிரான்ஸ்போஸ் ஏஆ இருக்கும், இங்க ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் ஏஆ இருக்கும். இங்க டயகனல்ல எனி வேல்யூஸ் இருக்கலாம், பட் இங்க டயகனல்ல கண்டிப்பா 0 தான் இருக்கும். மிரர் எலமெண்ட்ஸ் வந்து இங்க சேமா இருக்குமா, தட் மீன்ஸ் ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐன்னு கிடைக்கும். பட் இங்க ஆப்போசிட் சைட்ல இருக்கும், ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஐன்னு இருக்கும். ஸோ இதுதான் இந்த சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கோட டிஃபரன்சஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம்.